என்னப்பா நம்ம கட்சி ஆபீஸ் வாசல்ல இன்னும் அசிங்கமா திட்டி இருக்கேன் தலைவரே. என்னையவா? ஆமா தலைவரே. நம்ம கட்சி ஆபீஸ்ல ஒரு கட்சி வாசல்ல தலைவர் திட்டிக்கிட்டு இருக்கான். ஏண்டா மடகன கூட அவனை பொழக்க வேணா நீங்க. நான் விட்டுவானா? கையோட கூட்டு வந்திருக்கேன். எவ்வளவு நாள் நேரடியா திட்டிக்கடான்னு கூட்டு வந்துட்டேன். இருங்க நாசமா என்ன சொன்ன கேன இப்ப சொல்லியா பாப்போம். இப்ப சொல்லியா சொல் 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 சொல்லியா இப்ப சொல்லியா முடிஞ்ச சொல்லியா இல்லன்னா சொல்லியா சொல்லு திட்டு சொல்லியா மிச்ச வைக்க முள்ள மாதிரி தெல்ல மாதிரி அடி போதுமா? ஏய் இவ்வளவுதானா? வெறும் சவுண்ட் வருது ஆளை காணமாடா. எப்படி கலாச்சாரம் பண்றீங்க தலைவர்? வீடுக்கு தாடி ஓட்டுன மாதிரி இருக்கிறவங்க உங்க தலைவரா? மீன்பாடி வண்டி மாதிரி இருக்க இவர்தான் தலைவர். அரசியல் ஒரு கலை, அது இளைஞர்கள் தான் தலை. அரசியல்ல இருக்கலாம் 1000 அசிங்கம், அதை துடைக்க வேண்டியது எங்க சிங்கம். சார் நல்லா பேசுறீங்க சார். யோ எலெக்ஷன் ஏன் வைக்கிறாங்க? ஒரு நிமிஷம் ஐயா, நீ தலைவரை திட்டன்னு சொல்லிட்டு தானே வந்த. இதெல்லாம் எதை பண்ணிட்டு இருக்க? பாரு, இப்ப எலெக்ஷன் அப்படின்னா பொறுக்கி எடுத்தல்னு அர்த்தம். சில சமயம் பொறுக்கியே எடுத்துறாங்க. ஓ எங்க தலைவர் எங்க பொறுக்குனாரு நீ அதை பார்த்த? ஏய் தலைவா அவன் பாக்குற மாதிரியா பொறுக்குவீங்க? என்ன தலைவா நீங்க? இல்லையா அந்த ஆளு ஜெனரலா பேசுறான். நீ உன்னதுக்கு என்ன கோத்து விடுற உள்ள கை காமிச்சான் சொல்லியா? அந்த காலத்துல தலைவர்கள்லாம் கால்நடையா போனாங்க பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு. இப்ப கால்நடையா போகுதே. தலைவரை பத்தி இந்த கால்நடையே சொல்லுதே, ஆச்சரியமா இருக்க. நீங்க சொல்லு. சேரி குழந்தையின் தலையில என்ன இல்ல பரவாயில்ல, நம்ம தலைவர் தலையில மூளையா இல்லையா? யோ கட்சியில வேலையே இல்ல, சும்மாதான் உட்காந்துக்கிறாரு. நீ அவரை திட்டதானே வந்த, திட்டிட்டு போயா? இப்ப திட்டணும். டேய் மடகற கூட எடுத்து விடாத. இப்ப நான் திட்டுறதுல உனக்கு சந்தோஷம். நீ திட்டிட்டு 5 வருடத்துக்கு ஒரு முறை வாக்கு பிச்சை போட்டுவிட்டு வாழ்க்கை பிச்சை எடுக்கிறார்கள் நம் தமிழர்கள் என்று சொன்னால் உன் தலைவன் தான் காரணம். தலைவா பிச்சை ஆட்டினீங்க, என் வீட்டுக்கு வரவே இல்லையா? தலைவா தொண்டை என்னதான்டா முடிவுல இருக்கீங்க? தலைவா இவன் திட்டுவான், என்னென்ன திட்டினானோ கேட்டுட்டு என்ன சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் அவனை பார்த்துக்கிறேன். அப்புறம் போனை போட்டு ஆன்ல வச்சிருக்கேன் கேட்டுட்டு. ஓகே நீங்க மறந்துடாதீங்க, எல்லா வார்த்தையும் எனக்கு கேட்டிருக்கு, நீங்க வாங்கிக்கங்க. ஒரு வேலையில எங்க போறான்னு தெரியல. என் தலைவரை இந்த வாங்குறிய நீ எதுக்கு அரசியலுக்கு வந்த? வீட்டுல பொண்டாட்டி மதிக்கல, அரசியலுக்கு வந்துட்டேன். வீட்டை திருத்த ஒரு காரணமாயா? வீட்டை திருத்தணும்னு அவசியம் இல்ல. அப்ப நீயும் தலைவர் மாதிரி தானா? எல்லாம் அப்படிதான். தலைவருக்கு சொன்னா அந்த அம்மாவுக்கு கோவம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சிறப்பு இருக்குன்னு அர்த்தம். நீ பேசுறதுனால இந்த ஷோ பார்க்கும்போது என் வீட்டுல எனக்கு செருப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. அதாவது மக்களே கைத்தட்டுக்கு மக்களே, அரசியலுக்கு எதுக்கு வந்தேன்? எதுக்கு என் பொண்டாட்டி ஒரே ஒரு கவிதை சொன்னா அரசியலுக்கு வந்துட்டேன். என்ன? சூரியனை பார்த்தா வெப்பமா இருக்கு, அது கடவுளுக்கு தெரியும். அதே மாதிரி நிலவை பாரு, எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு, அதுவும் கடவுளோட பெருமை. மாமா நீ கண்ணாடியை பாரு, எவ்வளவு காமெடியா இருக்குங்கிறது கடவுளுக்கு தெரியும். நான் பார்த்தேன், இதுக்கு மேல நாட்டில் மரியாதை கிடையாதுன்னு அரசியலுக்கு வந்துட்டேன். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், காரி துப்புனாலும் கவலைப்படாத ஒரு அரசியல்வாதி நான் தான். காரி துப்புனாலும். எங்க தலைவர் எங்க தலைவர்லாம் சாணி கரைச்சு ஊத்துனா கூட குளிச்சுட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பாரு. இல்ல குளிக்க மாட்டேன். போன வாரம் செருப்பால் அடிச்சாங்களா, அது மாதிரி நினைக்கிறீங்களா நீங்க? போன வாரம் மட்டும் தானா? நீங்க தான் ஆலோசகரா? ஆலோசகருக்கு எல்லாமே தெரியும். ஆலோசகருக்கு எல்லாமே தெரியுமா? அவரு சேர்ந்தா நடி வாங்கினாரு.